சென்னையில் விமான சாகசத்தின் போது வெயில் காரணமாகவே 5 பேர் இறந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். அரசியல் செய்ய வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுகோள். இதுல இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, யார் நினைச்சாலுமே. 5 பேர் மரணத்தை அரசியலாக்க கூடாது என்ற அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசின் கவனக்குறைவால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள், பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. விமான சாகச நிகழ்ச்சியின் ஏற்பாட்டில் குறைபாடுகள் ஏதும் இருந்ததா என்பதை விசாரிக்க திருமாவளவன் கோரிக்கை. வெயிலின் கொடுமையால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க இன்னும் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கருத்து. சென்னையில் விமான சாகசத்தை பார்த்த பின் இருசக்கர வாகனத்தை எடுக்கச் சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. கணவர் மயங்கி விழுந்தது தெரியாமல் 1 மணி நேரம் காத்திருந்த மனைவி. விமான சாகசத்தை காண மகளுடன் சென்ற தந்தை மரணம். நீர்ச்சத்து குறைபாட்டால் மயங்கி விழுந்து இறந்த அரசு மருத்துவமனை ஊழியர். டாடா சன்ஸ் குழும முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா மருத்துவமனையில் அனுமதி. வயது மூப்பு தொடர்பான பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ரத்தன் டாடா இன்ஸ்டா பதிவில் விளக்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாம்சங் ஆலை ஊழியர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வி. பிற்பகலில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை. சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் உள்ள மீன்கடைகள் புதிய கட்டடத்திற்கு மாற்றம். இன்று மாலைக்குள் பணிகள் முடிவடையும் என மாநகராட்சி தகவல். மதுரையில் இலவச பட்டா வழங்க கோரிக்கை. ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் பேரணி. கேரளாவில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மலையாள நடிகர் சித்திக் ஆஜர். சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை. திருவாரூரில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடைகளுக்கு சென்று துண்டு பிரசுரம் வழங்கினார். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக அமைப்புச் செயலாளர் கேசவ விநாயகத்திடம் சிபிசிஐடி காவலர்கள் விசாரணை. சென்னையில் மெட்ரோ ரயில் பணியால் சாந்தம் பகுதியில் உள்ள டொமினிக் சாவியோ பள்ளி சுவர்களில் விரிசல் என புகார். ஆயுத பூஜை வரை பள்ளிக்கு விடுமுறை விடப்படுவதாக பள்ளி நிர்வாகம் அறிவிப்பு. காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் புதிய கட்டடங்களை காணொலி மூலம் திறந்து வைத்த முதலமைச்சர். தடய அறிவியல் மரபணு ஆய்வக பிரிவு கட்டடத்தையும் திறந்து வைத்தார். கோவை அவினாசி சாலையில் உள்ள ஸ்டான்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். வகுப்பறையிலிருந்து மாணவர்களை வெளியேற்றி சோதனை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் வழியில் தொலைதூர கல்வி பயின்றதாக 4 பேருக்கு போலி பட்டம் கொடுத்த விவகாரம். அரசு அதிகாரிகள் 4 பேர் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் பலத்த பாதுகாப்பு. விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது உயிரிழந்த அரசு மருத்துவமனை ஊழியர் நீர்ச்சத்து குறைபாடால் இறந்திருப்பது தெரியவந்துள்ளது. சென்னை அடுத்த பெருங்களத்தூர் ராமானுஜர் தெருவைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். 48 வயதான இவர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பிரிவில் ரேடியோகிராஃபராக வேலை செய்து வந்தார்.
இவருக்கு மனைவி வனிதா மற்றும் மகள் உள்ளனர். இந்நிலையில் நேற்று மகளுடன் மெரினாவில் நடைபெற்ற விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க சென்றபோது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக திடீரென மயக்கமடைந்தார். உடனடியாக அவரை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஸ்ரீனிவாசன் உயிரிழந்தார். இதேபோன்று சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் கார்த்திகேயன் தனது குடும்பத்தினருடன் விமான சாகசத்தை காண சென்றிருக்கிறார். விமான சாகசத்தை பார்த்துவிட்டு நிகழ்ச்சி முடிந்ததும் மனைவி மற்றும் மகனை நேப்பியர் பாலம் அருகே நிற்க வைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்று இருக்கிறார். அவர் நீண்ட நேரம் வராததைக் கண்டு சிவரஞ்சனி கார்த்திகேயனுக்கு செல்போனில் அழைத்துள்ளார். ஆனால் வேறொருவர் கார்த்திகேயனின் செல்போனை எடுத்து அவர் மயங்கி கீழே விழுந்து கிடப்பதாக கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிவரஞ்சனி உடனடியாக தனது கணவரை தேடிச் சென்று அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே கார்த்திகேயன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த கார்த்திகேயனுக்கு மனைவி மற்றும் 2 வயதில் மகன் உள்ளனர். 1:30 மணிக்கு மேல தண்ணி இல்ல, பவர் இல்ல, எதுவுமே இல்ல, நெட்டு சுத்தமா இல்ல, எதுவுமே எங்கேயுமே பே பண்ண முடியல, கூகுள் பே ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்புலன்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா அவங்க 2 hours ஒருத்தவங்க அங்கே விழுந்திருக்காங்கன்னா 2 hours அங்கே ஓகே பப்ளிக் யாருமே சப்போர்ட் பண்ணலனாலும் அங்கே போலீஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்களா? யாராச்சும் ஒருத்தர் வந்திருந்தா கூட ஃபர்ஸ்ட் எய்ட்க்கு ட்ரை பண்ணியிருக்கலாமே. ஏன்னா 122க்கு அங்கே ட்ராப் பண்ணிட்டு அவங்க கூட்டிட்டு வண்டி எடுத்துட்டு வர போனாங்க. எனக்கு 3:15க்கு தான் ஃபோனே அட்டன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அட்லீஸ்ட் யாரும் ஃபோன் கூட அட்டன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல. அப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் வெயிட் பண்ற இடத்துக்கும் அவங்க விழுந்திருந்த இடத்துக்கும் ஒரு 10 minutes கேப் தான். நான் போயிருந்தா கூட ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருப்பேன். ஒரு ஆள் 2 hours படுத்துட்டு இருந்தா அட்லீஸ்ட் யாரும் ஃபோன் கூட அட்டன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல. அப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் வெயிட் பண்ணிக்கும் அவங்க விழுந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருப்பேன். ஒரு ஆள் 2 hours படுத்துட்டு இருந்தா யாராலையும் இதேபோன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலால் குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்தவர் ஜான் என்பவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அவரை ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர்கள் ஜான் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தனது கணவர் மயங்கி விழுந்தவுடன் தள்ளிருந்த தன் கழித்து ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் அவரது மனைவி குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆம்புலன்ஸ் முன்கூட்டியே வந்திருந்தால் தனது கணவரை காப்பாற்றி இருக்க முடியும் என்றும் ஜானின் மனைவி கண்ணீர் மல்க தெரிவித்தார். கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, 4 பசங்க. அதனால அரசாங்கம் அவங்களுக்காக தாக்கமே காரணம் என்று அமைச்சர் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாடா சன்ஸ் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா தற்போது உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவில். டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவரான ரத்தன் டாடா தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 86 வயதாகும் ரத்தன் டாடா வயது முதிர்வு தொடர்பான உடல்நல குறைவால் தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நள்ளிரவு 12:30 மணி முதல் 1 மணிக்குள்ளாக அவருக்கு ரத்த அழுத்தம் குறைந்ததாகவும் ரத்த அழுத்தம் குறைந்ததன் காரணமாக அவருக்கு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. அவரின் உடல்நிலையை மருத்துவர்கள் குழு தற்போது பரிசோதித்து வருகின்றனர். அவருக்கு டாக்டர் ஷாருக் அஸ்பி கோல்வாலா என்ற ஒரு மருத்துவர் தலைமையிலான குழு தற்போது அவரின் உடல்நிலையை பரிசோதித்து வருகிறது. அவரோட உடல்நிலை தற்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.
பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணைக்கு மலையாள நடிகர் சித்திக் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தற்போது மலையாள பிரபல நடிகர் சித்திகி தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் தற்போது ஆஜராகியிருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு கேரள உயர்நீதிமன்றம் பிணை வழங்குவதை மறுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து அவர் உச்சநீதிமன்றம் சென்றார். உச்சநீதிமன்றத்தில் அவரை கைது செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது அவர் சிறப்பு புலனாய்வு குழு முன்பு ஆஜராகி அவர் தற்போது அந்த விசாரணைக்கு பதிலளித்து வருகிறார். இன்னும் குறைந்தது ஒரு 2-3 நாட்கள் இவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் தற்போது தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே இவர் மீது 3 பிரிவுகள், பாலியல் வன்கொடுமை உட்பட 3 பிரிவுகள் மீது இவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு துணை நடிகர் சித்திகி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்திருந்தார். அதன் பேரிலேயே அதே போல அந்த ஹேமா கமிட்டி அந்த குழுவின் அந்த அறிக்கை வெளிவந்ததற்கு பின்பு முதலில் வெளிவந்த பெயர் சித்திகி தான். இவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. தற்போது இந்த சிறப்பு புலனாய்வு குழு இவரிடம் விசாரணை மேற்கொள்ளும். அதைத் தொடர்ந்து ஒரு அறிக்கையும் தயார் செய்யப்படும். ஆனால் தற்போது உச்சநீதிமன்ற ஆணையின்படி அவருக்கு எதிரான அந்த கைது நடவடிக்கை என்பது இருக்காது. ஆனால் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையை தொடர்ந்து ஏதேனும் நடவடிக்கை, காவல்துறையிலிருந்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன். தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது திடீரென்று டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த பயணத்தின் நோக்கம் என்ன? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று காலை ஒரு 8:30 மணி வாக்கில் இருக்கக்கூடிய விமானத்தில் மதுரையிலிருந்து டெல்லி சென்றிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை. அவர் பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்திக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில தலைவர்களை சந்தித்திருக்கலாம் என்றும் தகவல் இருக்கிறது. அதிமுக ஒன்றிணைப்பதற்கான சூழல் டிசம்பர் மாதத்துக்குள் நிறைவடையும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் ஓ பன்னீர்செல்வமும் அதை தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவரது டெல்லி பயணம் என்பது மிகுந்த கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. அவர் எப்பொழுது ரிட்டர்ன் ஆவார், அதாவது எப்பொழுது திரும்பி வருகிறார் என்ற தகவல் இதுவரையும் இல்லை. அதே போல அவர் எப்பவுமே டெல்லிக்கு போகும் பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க. அது போல யாரையும் அவர் அசஸ் பண்ணிக்கலன்னு தகவல் இருக்கு. அதே நேரத்தில் அவரது மகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் உடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தின் இந்த திடீர் டெல்லி பயணம் தமிழக அரசியலில் குறிப்பாக அதிமுக ஒன்றிணைப்பிற்கு ஏதாவது உதவுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர் வந்த பிறகு யாரெல்லாம் சந்தித்தார்கள், என்னென்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து அவர் சொல்லும் பொழுதுதான் நமக்கும் அது தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். மதுரை மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மாவட்ட ஆட்சியர் தரப்பில் என்ன பதில் சொல்லப்படுகிறது? மதுரை மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கக்கூடிய சுமார் 2000 மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி மதுரை மக்களவை தொகுதியினுடைய எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய ஷனாய் நகர் பகுதியிலிருந்து பேரணியாக அவர்கள் கோஷம் எழுப்பியபடி நடந்து வருகிறார்கள். மதுரை மாநகரில் அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு பத்திரம் மற்றும் பட்டா வழங்க வேண்டும். வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டடி மனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணியானது, இந்த முறையீடு இயக்கமான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது சரியாக அந்த ஷனாய் நகரிலிருந்து ஆட்சியரக வளாகத்திற்கு இடையிலான பகுதியில் இன்று இந்த கோஷம் எழுப்பக்கூடிய வருகிறார்கள். தொடர்ந்து சு வெங்கடேசன் இந்த மக்களிடம், இந்த 2000 பேரிடம் அவர்களுடைய கோரிக்கை மனுக்களை பெற்று அவர் சேகரித்து அதை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளான செய்யப்பட்டு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றி.